கேஷ் கொண்டு வர வேன் பாலி ரோட கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஜோகி பார்க்க தாண்டி போயிட்டுருக்கு. பத்து நிமிஷத்தில் அது வந்து சேர்ந்துடும். பார்த்து பார்த்து மெதுவா, அட பார்த்து ஜாக்கிரதை, மெதுவா போ, பார்த்து இடிச்சிட போற. திடீர்னு என்னாச்சு? அநேகமாக டயர் பஞ்சர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. மனோகர், அட என்னாச்சு? நீ கொஞ்சம் அலர்ட்டாரு, இங்க ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. ஓகே. என்ன திடீர்னு புகை வருது? வெளியில வராதா, நீ உள்ளே உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாராங்க? என்னாச்சு? எவன்டா இது? Smoke bomb. புல்லட்ல தாக்கியிருக்காங்க, அதான் டயர் பஞ்சர் ஆயிருக்கு. அபிஜித், இந்த வேன் பக்கத்தில் இருந்து இப்படியெல்லாம் செய்ய முடியாது. கண்டிப்பாக ஒரு ஷார்ப் ஷூட்டர் தான் அக்கம் பக்கத்தில் இருந்து எங்கேயோ பில்டிங்கில் உட்காந்துக்கிட்டு அவனோட டார்கெட்டை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிருக்கான். ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது புல்லட் அங்கே பட்டிருக்கும். அப்படின்னா அவன் அங்கேருந்து ஷூட் பண்ணியிருக்கணும். அங்கே போய் பார்க்கலாம் வா. வேன் ஏடிஎம்ல பணம் போட தான் சார் போயிருக்கு. அதில் 7 கோடி ரூபாய் இருந்திருக்கு. 7 கோடி ரூபாவா? சார், வேனோட ரூட்டை டெய்லி மாத்திட்டே இருப்பாங்க. அது இந்த கொள்ளைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இங்க இந்த வழியா தான் போகுதுன்னு. அப்படின்னா அவங்க வேனை முன்னாடில இருந்து ட்ராக் பண்ணிருக்காங்க. நல்ல பிளான் பண்ணிருக்கானுங்க, சாமர்த்தியமா விளையாடி இருக்கானுங்க.
ஸ்மோக் பாம்பை கூட யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இந்த புகை மூட்டத்துக்கு நடுவுல பணத்தை கொள்ளையடிச்சிருக்கானுங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு இடம் விடாம எல்லா இடமும் செக் பண்ணுங்க. ஒரு சின்ன க்ளூ கூட விட்டுறாதீங்க. ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. போங்க. அந்த வேன்ல வச்ச குறி தப்பாம இருக்கிறதுக்காக மேல இருந்து தான் டார்கெட் பண்ணியிருக்கான். இங்க இருந்து தான் ஷூட் பண்ணியிருக்கான். இங்க இருந்து ஷூட் பண்ணியிருக்கான்னா ஷெல்லு கண்டிப்பா இங்க தான் இருந்திருக்கணும். இங்க பாரு, இங்க இருக்கு பாரு ஷெல். ஸோ இங்க இருந்து தான் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கான். சார், திடீர்னு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே புகை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வேனோட டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ள வண்டியை சுற்றி ரொம்ப அதிகமாக புகை வந்துருச்சு. அப்படியே இருட்டாயிருச்சு சார். அப்படின்னா ஸ்மோக் பாம் எந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னு பாத்தியா? ஸ்மோக் பாம்? அந்த இடமே புகை மூட்டமாக மாறிச்சுன்னல, அதுக்கு காரணம் ஸ்மோக் பாம் தான். அதான் கேட்குறேன், அதை யார் எரிஞ்சது? ஆளை பார்த்தியா இல்லையா? இல்லை சார், நான் வேனுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன். அந்த புகை மூட்டத்தினால வேனுக்கு வெளியில் நடந்தது எதுவுமே தெரியல. சரி, புகையால எதுவும் நீ பார்க்கல சரி, ஆனால் சத்தம் கேட்டிருக்கோம்ல, நீ ஏதாவது ஃபீல் பண்ணியிருப்பல? கமான். ஆமாம் சார், யாரோ நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு. அதோட யாரோ ஷூட் பண்ணுற சவுண்ட் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் யாரோ வந்து வேனோட டோரை ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அது நான் வேனை விட்டு வெளியில் வந்ததும் எனக்கு புகை மூட்டத்தில் எதுவுமே சரியாக தெரியல. யாரோ வர மாதிரியே இருந்துச்சு. நான் அந்த இடத்த நோக்கி டார்கெட் பண்ணும்போது அதுக்குள்ளே வேற யாரோ என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. அவன் மறுபடியும் என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது நான் அவன் கையை பிடிச்சிட்டேன். அவன் கை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சார். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, கல் மாதிரி இருந்தது. அவன் முகத்தை பார்க்கலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் ஹெல்மெட்டு மேலே எதையோ போட்டு மூடி மறைச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவங்க என்னை ஷூட் பண்ணிவிட்டு மொத்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் சார், அங்கேருந்து ஒரு வண்டி போகிற சவுண்டு கேட்டது சார். சார், என்னால் அந்த திருட்டு பசங்களை பிடிக்க முடியலன்னு வருத்தமாக இருக்குது சார். நான் பிடிச்சிருப்பேன் சார், ஆனால் அந்த புகை அதிகமாக இருந்ததுனால எதுவுமே தெளிவாக தெரியல சார். நான் ரொம்பவே வீக் ஆகிட்டேன் சார். நீ ரொம்ப தைரியமாக செயல்பட்டிருக்க. சரி, உடம்பு பார்த்துக்க. நாங்கள் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறோம். ஓகே சார். கேஸ் ரொம்ப குழப்பமாக போயிட்டு இருக்குல்ல சார்? யார் என்னன்னே தெரியலையே சார். ஹெல்மெட் போட்டு வந்து கொள்ளையடிச்சிருக்கான் சார். இந்த புகை மூட்டை இல்லைனா கூட அவங்க முகத்தை பார்த்துருக்க முடியாது. ஒரு நிமிஷம். இந்த சுகாஷ், சைத்தன், அப்புறம் மனோஜ் புகை மூட்டத்தால் இந்த 3 கார்ட்ஸும் எதையும் தெளிவாக பார்க்கல. ஆனால் அந்த கொள்ளைக்காரங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னா? ஆமாம் சார், வேன் டிரைவர், கார்டு, அப்புறம் பணம் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அது எப்படி சார்? டெக்னிக். அது என்ன டெக்னிக்கு? அந்த டெக்னிக் தான் ஆர்மி ஆர் ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களே, அதான். அவங்களுக்கு இருட்டில் கூட எல்லா விஷயமும் நல்லா தெரியும். நைட் விஷன். சார், அந்த 7 கோடி ரூபாய் கொள்ளடிச்சாங்கல்ல, அதோட பிராக்டிக்கல் டெமோ தயார் பண்ணிருக்கோம். சார், எக்ஸாக்ட்லி இப்படி இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட இப்படி தான் நடந்திருக்கணும். கொள்ளடிச்சிட்டு போகும்போது நம்ம அக்கம் பக்கத்தில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா, இப்பமா அதாவது ஹீட்டாக இருந்துச்சுன்னா, அப்போது தெர்மல் இமேஜினால அதோட ஹீட் மேப் தெரிஞ்சிடும். அப்புறம் அங்கே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் புகையால எதுவும் அங்கே பார்க்க முடியல. ஆனால் நாம இருட்டில் நைட் விஷன் மூலமாக எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தோம், இந்த டெமோவை பார்த்த மாதிரி. சார், அந்த கொலைக்காரவங்க ரொம்ப ஹைடெக்கா சாதுரியமா விளையாடி இருக்காங்க. இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறது இருட்டுல ஊசி தேடுற மாதிரி. கரெக்டா சொன்ன பூர்வி.
அந்த கிரிமினல்ஸ் இருட்டில் 3 பேரை ஷூட் பண்ணியிருக்காங்களே அதே மாதிரி இதையும் பண்ணலாம்ல பாஸ். இது அந்த புல்லட்டோடைய பேலிஸ்டிக் ரிப்போர்ட். பெருசா வேற ஏதாவது ஒரு எவிடன்ஸ் நம்ம கையில மாட்டியே ஆகணும். அப்பதான் அந்த கொள்ளக்காரங்களை நம்மளால பிடிக்க முடியும். மனோகர் வண்டியோட சவுண்டு கேட்டதா சொன்னான். அவனுங்க கண்டிப்பா அந்த வண்டியில தான் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. 7 கோடியை கையில வச்சுட்டு ஓட முடியாதுல்ல. கண்டிப்பா வண்டியில தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா. அவனுங்க ஒன்றும் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு ஊர்லாம் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. முன்னாடி போய் வண்டி எப்பயும் விட்டுருப்பானுங்க. தயா, நீ ஒரு ஸ்டேஷன் விடாம எல்லா ஸ்டேஷன்லயும் கேளு. நேத்து ராத்திரியில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஆளே இல்லாத வண்டியை பத்தி யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு. இந்த வண்டியோடைய ஓனர் நேற்று மத்தியானம் வண்டி திருட்டு போயிடுச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. இன்னைக்கு 5 மணிக்கு இந்த வண்டி இங்கே நிற்கிதுன்னு ரிப்போர்ட்டும் கிடச்சிருச்சு. ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல சார்? விசித்திரம் இல்லை, பர்ஃபெக்ட் பிளானிங். இந்த வண்டியோட ஓனர் எங்கே இருக்கான்? சார் அவர் வண்டி எடுத்துகிட்டு போக வரேன்னு சொன்னார். நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்தால் போதும்னு. கரெக்டாக பண்ணியிருக்க. தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். சார் சார் வண்டிக்குள்ளேருந்து இந்த பவுடர் கிடைச்சிருக்கு. ஸ்மோக் பவுடர் மாதிரி இருக்கு. டெஃபினெட்லி கிரைம் சீன்ல இருந்தா அவனுக்கு இந்த வண்டியில தான் எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. வேற ஏதாவது? எதுவுமே இல்லை சார். காருக்குள்ள ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டுமே கிடைக்கல. எல்லாத்தையுமே அழிச்சிருக்கானுங்க. அப்போ கண்டிப்பா ஹேண்ட் கிளவுஸ் போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முகமும் குரலும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கல. அப்படின்னா வந்தவன் திருடனா இல்லை பூதமா? வந்தா சுட்டான், திருடனா போயினே இருந்துட்டான். அந்த திருடன் நைட் விஷனை யூஸ் பண்ணி கொள்ளையடிச்சிருக்கான். அப்படின்னா நாமளும் நைட் விஷனை யூஸ் பண்ணி அவனை பிடிக்கலாம் இல்லையா? ஆனால் சார், அந்த மாதிரி பொருள்லாம் எங்கேருந்து சார் கிடைக்கும்? அவங்களுக்கு கிடைச்ச இடத்துல இருந்தா. கடந்த 48 மணி நேரத்துல அந்த மாதிரி ஏதாவது வித்துருக்காங்களான்னு பாரு. அதை லிஸ்டா போட. ஃப்ரெடி, இந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா தெர்மல் இமேஜ் அப்புறம் நைட் விஷனை விற்கிறவங்களோட லிஸ்ட். இவங்க விற்கிறது எல்லாமே ஹைடெக் ஆனது. அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாது. ஆனா கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து தான் வாங்கியிருப்பாங்க. சோ எல்லா கடைக்கும் ஃபோன் பண்ணி கேளு. சார் சொல்லு. அதெல்லாம் வாங்கல, திருடி இருக்கானுங்க. என்ன? சார், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டுக்காக எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அந்த லிஸ்ட் இது. இதுல 3 வாரத்துக்கு முன்னாடி அப்படி சில விஷயம் திருடு போனதா போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சார். 5 ஹைடெக் குட்ஸ் திருடு போயிருக்கு. தெர்மல் இமேஜிங் அப்புறம் நைட் விஷன். இந்த திருட்டு எங்க நடந்துச்சு? மேஜிக் வேர்ட்ஸ் கார். மேஜிக் ஒர்க்ஸ் கார். ஜாக்கி, இப்போ நீ டிசைன் பண்ண எதுவுமே எனக்கு பிடிக்கல. ரீஒர்க் பண்ணு. நீங்கள் பிசி பில் பவர் எஃபிஷியன்ஸ் கிளைம் பண்ணுறீங்கல்ல, அதை ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பேசுங்க. அது வரைக்கும் நான் எதையும் ஏற்றுக்க மாட்டேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நாம, ஆனால் கிரெடிட்ஸ் மட்டும் அவருக்கு வந்துடும். Excuse me? ஆமாம், நீங்கள் யார்? சிஐடி. இதில் மலை யாரு? நான் தான். நீங்கள் என்கிட்ட தான் கால் பண்ணி பேசுனீங்க. சார், எக்ஸிம்ஸ் சிஐடிக்கு ரீடிசைன் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல இருக்கு. கூல். வேலையை பற்றி பேசலாமா? சார், அவன் ஏதோ ஹெல்மெட் போட்டிருந்தான். சார், நான் ஒரு டெக்னிக்கலி அட்வான்ஸ் சார், நானும் என்னோட டீமும் ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்டு நைட் விஷன் ஹெட்கேர் ரெடி பண்ணியிருக்கோம். அது அதிக அளவில் இண்டியன் ஆர்மி, ஃபயர் பிரிகேட்ஸ், செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹெல்மெட்டில் இன்ஃப்ராரெட் வைசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஹெல்ப்பால் நீங்கள் டார்க்னஸ், ஸ்மோக், அப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்ஃப்ராரெட் அட்டாச்மெண்ட்டும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃபோனோட அட்டாச் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராரெட் ஃபோன் அதோட ரேடியேஷனால் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறத ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும் உங்களால், அதுவும் இருட்டில். உங்கள் டீம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கு.
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட இன்டெலிஜென்ஸை யாரும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார். நாங்கள் சுத்தமாக அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு கம்பெனியில் எங்களோட கேஜெட்ஸ் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு. உன்னோட இந்த சில இன்டெலிஜென்ட் ப்ராடக்ட்ஸை சில பேர் விலை கொடுத்து வாங்குறேன்னாங்கல்ல, அப்போ அதை யாருக்கெல்லாம் காட்டினேன்? சார் இங்கே நிறைய பேர் வந்து போனாங்க. அண்ட் மெனி மோர் இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ. ஆனால் நாங்கள் 3 மேஜர் கிளைண்ட்ஸை சர்க்குலைஸ் பண்ணியிருக்கோம். சார் அவங்க ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. பரேஷ் காமத், அட்வைட் ஹைகோன், இந்த ஆள் ஆல்ரெடி செக்கை தரதுக்கு ரெடியாக இருந்தார். அப்புறம் கிரீஷ் காஷிப், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டெவலப்பர், அவர் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண விரும்பினார். அண்ட் லாஸ்ட் ஜான்சன், ப்ரெசன்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸான ஆட் டெவலப்பர். 300 crores பாசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட். சார் எங்களோட ஃபோனில் அதிக அளவில் ஆப்ஸ் இவன் தான் பண்ணியிருக்கான். 3 பேருமே டிமாண்ட் வச்சுருக்காங்க சார். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க்கிங் மாடலை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் 5 மாடல்ஸை ரெடி பண்ணி வச்சிங்களே? சார் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் மாடல்ஸ், இன்ஃப்ராரெட் ஃபோன்ஸ், தெர்மல் இமேஜின் பைனாகுலர்ஸ், நைட் விஷன், வைசர், ஹெல்மெட்ஸ், எவ்ரிதிங். அது எல்லாமே திருட்டு போயிடுச்சு. நாங்கள் போலீஸ்கிட்ட போனோம் சார். அண்ட் டிடன்ட் பிலீவ் அஸ். நாங்கள் ஏதோ குழந்தைங்க எங்களோட விளையாட்டு பொருள் காணாம போன மாதிரி பார்க்குறாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. கம்பெனி விஷயத்தில் வசமாக மாட்டிக்கிட்டோம். யாரோ பர்சனலாக இது எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. சரி, அவங்கள தவிர அந்த 3 கிளைண்ட்ஸை தவிர வேறு யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த கேஜெட்ஸை பற்றி ஏதாவது தெரியுமா? சார் இது எங்கள் ட்ரீம் ஸ்டார்ட் அப். எங்களை தவிர இதை பற்றி வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. ரைட் கிருத்திகா? What do you mean? அப்படின்னா பணத்துக்காக என் ப்ராஜெக்ட்டை நானே எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே. இப்போ நாங்கள் கிளம்புறோம். தேவைப்பட்டால் நாங்கள் மறுபடியும் இங்கே வர வேண்டியது இருக்கும். தேங்க்யூ. அந்த கிரீஷ் காஷி பெரிய மில்லியனியர் தான். ஆனால் எல்லா ஃப்ராட்ஸ் வேலையும் கோல்மால் வேலையும் ஈடுபட்டிருக்கான். அப்படின்னா சஸ்பெக்ட் நம்பர் 1 இவன் தான் சார். ஆர் யூ ஷூர் இன்ஸ்பெக்டர்? கிரீஷ் காஷி 3000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரை வெறும் 7 கோடி ரூபா பணத்துக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராஜெக்டை திருடுவாரா? வாட் எ ஜோக் இன்ஸ்பெக்டர், வாட் எ ஜோக். நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஐ ஹாவ் சம் அதர் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். என் பேரு பாரிஷ் இன்ஸ்பெக்டர். என்கிட்ட சொல்லிட்டீங்க சரி. இதை வெளியே போய் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க. 1500 கோடி சொத்துக்கு அதிபதி தான். வெறும் 7 கோடி ரூபாய்க்காக நான் இப்படி தில்லாலங்கடி வேலை பண்ணுவேனா? இதை வெளியில போய் சொன்னா ஜனங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா என் பாடி கார்ட்ஸை கேட்டு பாருங்க. உங்க பேரு? தக்ஷ். மேம் நான் சுமன். ஒரு சமயம் நீங்கள் ஆப்போட கிங்காக இருந்தீங்க. ஆனால் இப்போ உங்கள் எல்லா கம்பெனிஸும் லாஸ்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்டை திருடிட்டா உங்களை விட அதிக லாபம் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கள்? சில விஷயத்தை வாங்கி விற்றாலே 2000-3000 கோடி பணம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது 7 கோடிக்கு பின்னாடி நான் ஏன் ஓட போகிறேன்? சார் அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். உண்மையாவே அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அட்வான்ஸ்னா அதுல கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கலாமே. அதை யார் அங்கேருந்து திருடினாங்களோ அவங்க ஏன் 7 கோடியோட நிப்பாட்டிட்டாங்க? அவங்களோட பேராசை அவ்வளோ சீக்கிரமாக முடிவுக்கு வராது. சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, என்ன? சரி, ஓகே, நாங்கள் உடனே வரோம். என்னாச்சு சார்? அவனுங்க எப்படி ஒரு சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க போல இருக்கு. போலாம். ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சார். ஸ்மோக் பாம், நைட் விஷன், திருட்டு, அப்புறம் எஸ்கேப். இந்த திருடனுங்களுக்கு தைரியம் அதிகமாயிடுச்சு. அடுத்த தடவை தூக்குறது 15 கோடியாக இருக்கும். நம்ம அதிரடியாக ஏதாவது செஞ்சாகணும். சார் இந்த வேனில் ஏதாவது பண்ணலாமா சார்? இதுக்குள்ள செக்யூரிட்டி சிஸ்டத்தை வைக்கலாமா? அட ஆமாம் சார், பேங்கோட பணமும் தப்பிச்சிரும், அப்புறம் கார்ட்ஸோட உயிரையும் காப்பாற்றலாம்ல.
ஆனால் சார் அதெல்லாம் நாம் எப்படி சார் பண்ணுறது? அவங்க ரூட்லயே போய் அவங்கள மடக்கி பிடிக்கணும். ஹலோ, இது வத்சலா செக்யூரிட்டி ஆஃபீஸுங்களா? எனக்கு அவசரமாக இப்போ உங்கள் மேனேஜர்கிட்ட நான் பேசி ஆகணும். சிஐடி. ஆமா சிஐடி, உங்க பேங்க் மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பேசணும். சார் டெக்னாலஜி எல்லாமே அதே தான். அந்த கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணுறது அதுதான். இந்த ப்ரோட்டோடைப் கிரிமினல்ஸுடைய கேட்ஜெட்ஸ் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்காது. அட்லீஸ்ட் அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்படியா? தேங்க்யூ வெரி மச். தேவைப்பட்ட மறுபடியும் நாங்கள் உங்களை கூப்பிடுறோம். ஓகே சார். கொடுங்க. தேங்க்யூ சார். பேங்க் ஆளுங்க கிட்டயும் செக்யூரிட்டி கிட்டயும் பேசிட்டேன் சார். அவங்க இப்ப வந்துருவாங்க. நம்ம ரெடி. வரட்டும், நாமளும் ரெடியா தானே இருக்கோம். இந்த தெர்மல் கேமராவோட. தெர்மலா? சார், டிஜிட்டல் கேமரா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த தெர்மல் கேமரானா என்ன சார்? இங்கே பாரு ஃப்ரெடி, டிஜிட்டல் கேமரா நார்மல் கேமரா இருக்குல்ல, அது இமேஜை டெவலப் பண்ண லைட்டை யூஸ் பண்ணும். ஆனால் இந்த தெர்மல் கேமரா ஹீட்டை யூஸ் பண்ணும். இல்லை சார். அட என்ன ஃப்ரெடி, இமேஜ் இப்படி தான் இருக்கும். கரெக்ட். ஆனால் சார், இந்த தெர்மினல் கேமரா நமக்கு எப்படி உதவி செய்யும்? ஃப்ரெடி, இந்த தெர்மல் கேமரா தான் நமக்கும் அந்த திருட்டு பசங்களோட இருக்கிற டிஸ்டன்ஸை இல்லாம பண்ணும். இது வரைக்கும் எத்தனை கொள்ளை சம்பவம் நடந்திருக்கோ அப்பெல்லாம் இந்த ஸ்மோக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால செக்யூரிட்டி கார்டால அந்த திருட்டு பசங்களை பார்க்க முடியல. அவனுங்க ஏமாத்திட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இந்த தடவை இந்த டெர்மினல் கேமராவை இந்த வேன்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அப்புறம் அதை இந்த மானிட்டர்ல லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். எப்போ அந்த திருட்டு பசங்க இந்த வேன் கிட்ட வராங்களோ, அட்டாக் பண்றாங்களோ, அந்த ஸ்மோக் பாம்பை தூக்கி போட்டாலும் சரி, அந்த திருட்டு பசங்களோட இந்த மானிட்டர்ல அவங்களோட டெர்மினல் இமேஜ் தெரிஞ்சிடும். அப்புறம் ஈஸியா அதை ட்ராக் பண்ணிடலாம். இந்த தெர்மல் கேமராவுக்கு தேவைப்படுறது ஹீட், அதாவது டெம்பரேச்சர். எப்போ அந்த கொள்ளைக்காரங்க இந்த வேன் முன்னாடி வராங்களோ அப்ப கேமரா அவங்க இமேஜை டெவலப் பண்ணிடும். அவ்வளவுதான். உடனே கார்ட்ஸ் அவங்கள பிடிச்சிடுவாங்க. தயா, பூர்வி, கிளம்புங்க. சார், எல்லாருக்கும் புரிஞ்சுதில்ல? இதை உங்கள் கார்ட்ஸ் டிரைவர்கிட்டலாம் சொல்லிடுங்க. ஏதாவது டேஞ்சர்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த தடவை அந்த கொள்ளைக்காரங்களை அவங்க டெக்னாலஜி வச்சு எப்படி மடக்கிறான்னு பாருங்க. முழுசா 12 கோடி ரூபா கேஷ் இருக்கு. அதோட செக்யூரிட்டிக்காக இன்னொரு விஷயம் இருந்திருக்கணும். இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. நீ பயப்படாத, நம்மக்கிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல. அப்புறம் சிஐடி ஆளுங்க தெர்மல் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல. பார்த்து பார்த்து பார்த்து, கவனமா போ. பார்த்து, ஜாக்கிரதை. அட, இது எப்படி நடந்துச்சு? ஜெகன், ஜாக்கிரதையாரு. நம்மளை யாரோ அட்டாக் பண்ண போறாங்க போல இருக்கு. பயப்படாத, அவனுங்க வரட்டும். 2ல் 1 பார்த்துடலாம். யாரு? ஹலோ ஹலோ சார், சார் எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆமா, ஹைவே ரோட்ல.
போங்க சொல்லு. இல்ல நீ கண்ட்ரோல் ரூம்ல இரு. எல்லா கேஷ் வேன்ஸையும் மானிட்டர் பண்ணிட்டே இரு. புரிஞ்சுதா? ஒன்னு கூட மிஸ் ஆக கூடாது. ஓகே சரியா? சொல்லு ஃப்ரெடு, காட்ஸ் விஷயம் என்னாச்சு? சார் எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க சார். நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டேன் சார். குட் சார், நாங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வரதுக்கு முன்னாடி திருடன் எஸ்கேப் ஆயிட்டான். சார் உள்ள ஒரு ஜெகன்ற பேர்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கான். அவன் என்ன சொன்னான்னா அவன் ஒரு திருட மேல 2 தடவை ஷூட் பண்ணானா. அதே மாதிரி அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். நீ ஒன்று பண்ணு, அந்த 2 ஷெல்லையும் அப்புறம் அந்த தெர்மல் கேமராவோட ஃபுட்டேஜையும் சோழன்கி கிட்ட அனுப்பி வச்சிரு. ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். திருட்டு பசங்க கிட்ட இருந்து கூட நம்ம கையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க. பாஸ், அந்த செக்யூரிட்டி கார்டு ஜெகத்தோட புல்லட் இருந்து ஏதாவது தெரிஞ்சுதா? இதுதான் அந்த 2 புல்லட்ஸ் கார்டு அவங்க மேல ஷூட் பண்ணது. ஆடா, இந்த 2ஐயும் நாங்க தானே உங்ககிட்ட கொடுத்தோம். சார் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த 2 புல்லட் ஒரு திருட மேல பட்டுச்சுன்னா அப்புறம் ஏன் இது பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு? அது ஏன்னா ஒரு புல்லட்ல திருடனுடைய ரத்தம், அப்புறம் அவன் மசில்ஸுடைய டிஷ்யூஸ் படிஞ்சிருக்கு. அப்ப அது 2வது பிளாஸ்டிக் கோட்டிங். வாட்? பிளாஸ்டிக் கோட்டிங்கா? அது எங்கிருந்து வந்துச்சு? அதான் எப்படின்னு எனக்கும் புரியல. சார், கிரைம் சீன்ல பிளாஸ்டிக்கும் இல்ல, பிளாஸ்டிக்ல உருவான பொருளும் இல்ல. அப்புறம் எப்படி புல்லட் மேல பிளாஸ்டிக் கோட்டிங் எப்படி வந்துச்சு? பூர்வி, அந்த தெர்மல் கேமராவோட ஃபுட்டேஜை மறுபடியும் ப்ளே பண்ணு. அப்படியே ரீப்ளே பண்ணு. தயா. எஸ் சார், புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுது சார்? அதேதான், அந்த திருடனோட கையில ஒண்ணு டம்மி கை. டம்மி. அத நீங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் நல்லா பாரு இந்த ஃபுட்டேஜை. தெர்மல் இமேஜிங்கில் பாடியோட டெம்பரேச்சரை வச்சு தான் இமேஜிங்கை ரெடி பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல திருடனோட இமேஜில் எப்போ புல்லட் பட்டுச்சோ அது தெரியவே இல்லை. ஏன்னா உனக்கு அங்கே கையே இல்லை, டம்மி கை, ப்ராஸ்தட்டிக். ஓகே, ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இவனோட கையில ஒண்ணு டேமேஜ் ஆன கை, அது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. தயா, இந்த ஆளை முதல்ல ட்ரேஸ் பண்ணு. எல்லா மெடிக்கல் சென்டர்லயும் பாரு, யாரெல்லாம் இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஹேண்ட்ஸை வச்சிருக்காங்கன்னு லிஸ்ட் காலு. கண்டிப்பா இவன் அந்த இடத்துக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த டம்மி கையை ரிப்பேர் பண்றதுக்காக. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த 3 திருட்டு பசங்களும் நாட்டு துப்பாக்கியை தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹேண்ட்மேட் கன்ஸ். அதே மாதிரி அவனுக்கு வச்ச எய்மும் தப்பாம பட்டிருக்கு. அப்படின்னு அவனுக்கு எங்கேயோ போய் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்கானுங்க. அந்த இடம் எதுன்னு நாம முதல்ல ட்ரேஸ் பண்ணணும். சார், நாங்கள் எலைட் பர்சனாலிட்டி அப்புறம் ஹை ப்ரொஃபைல் ஆளுங்களுக்கு தான் லென்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். கிரிமினல் ரெக்கார்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண போகிறோம்? நீங்கள் வேறு திருட்டு வேலை நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு அப்படி தோணலை. என்னோட எந்த ஒரு எம்ப்ளாய்க்கும் நாட்டு துப்பாக்கி யூஸ் பண்ண தெரியாது. தேங்க்யூ. இந்த எல்லா ஏஜென்சிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் தான் செக்யூரிட்டி கொடுக்கறதா சொல்கிறாங்க. இந்த மலை அவனுக்கு 3 ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, தெரியும்ல? அந்த மிஸ்டர் பரேஷ், அவனோட 2 கார்ட்ஸ், அவனோட பேர் என்ன? தக்ஷ். சுமன். சுமன் அப்புறம் தக்ஷ். பூர்வி, முதல்ல அதை ட்ரேஸ் பண்ண.
அப்புறம் அந்த மிஸ்டர் பரேஷ் எந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸோட கிளைண்ட்னு பாரு. பிரமாதம் சார். டம்மியா ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. சார் இது கடந்த 48 மணி நேரத்துக்கான லிஸ்ட். தேங்க்யூ வெரி மச். வெல்கம். ஓஹோ, என்னாச்சு சார்? ஏதாவது தெரிஞ்சுதா? நேத்து தான் மிஸ்டர் ஜிதின் தன்னோட டம்மி கையை இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கான். ஜிதின் சார், அந்த பேரை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேனே. அட அவன் தான் ஸ்மோக் பாம் வாங்கின இடத்துல லிஸ்ட் இருக்குல்ல, அவன் தான் ஜிதின். இதுவும் அவன் தான். பாரு, அவனுக்கான மெடிசன் செலவு ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி எடுத்திருக்கு. அது எந்த செக்யூரிட்டி ஏஜென்சி சார்? சேஃப் செக்யூரிட்டி ஏஜென்சி. ரெடி? சேஃப் செக்யூரிட்டி ஏஜென்சி. சார் நான் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். பரிஷ்க்கு 2 பாடி கார்டு இருக்காங்க, சுமந்த் அண்ட் தட்ச். கோஇன்சிடென்ட்லி இதே சேல்ஸ் செக்யூரிட்டியோட எம்ப்ளாய் தான். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவங்க 2 பேருமே ஹேம் ஷூட்டர்ஸ்ல டாப்பர்ஸா இருந்திருக்காங்க. ஓ. 2 பேருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஓ, அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்திருக்காங்க. மிஸ்டர் மலாய் பரிஷ் கிட்ட சொல்லும் போது அவங்க 2 பேரும் கேட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த நேரத்தில் அங்கே தான் இருந்திருக்காங்க. மிஸ்டர் மலாய் பரிஷ் கிட்ட சொல்லும் போது அவங்க 2 பேரும் கேட்டிருக்காங்க. பூர்வி தேசாய், முதல்ல ஒரு விஷயத்தை ட்ரேஸ் பண்ண அந்த 2 கார்ட்ஸ் தக்ஷ் அப்புறம் சுமன் ராபரி டைம்ல உங்க மொபைலோட லொகேஷன் எங்க இருந்ததுன்னு பாரு. சார் சொல்லு அபிஜித். நீ ஏதாவது சேஃப் செக்யூரிட்டி ஏஜென்சியோட மேனேஜரை பாத்தியா? ஆமா, அவங்க ஆஃபீஸ் வெளியே தான் நிற்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தேடின செக்யூரிட்டி ஏஜென்சி இதுதான் போல இருக்கு. அதோட ஓனர் யாரு? அஜய். ஹலோ சார், என்ன விஷயம் சார்? ரொம்ப அர்ஜென்ட்டாக அதுவும் கிளப்புக்கு வர சொல்லியிருக்கீங்க, அதுவும் தனியாக வேற இருக்கீங்க. எனி ப்ராப்ளம் சார்? நான் எங்கடா தனியாக இருக்கேன்? ஏதோ இந்த 2 முட்டா பசங்க இருக்கானுங்களே. முட்டாளுங்களா? இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா சார்? ஆமாம். அவன் அவனோட டியூட்டி விஷயத்தில் சீரியஸாக இல்லை. நான் ஏதாவது மீட்டிங்குன்னு போகும்போது 2-3 மணி நேரத்தில் இவனுக்கு திடீர்னு காணாமல் போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், இவனுங்க வேற எங்கேயோ போகிறானுங்கன்னு. சார் அது வேற யாரோன்னா எனக்கு புரியல. என்னாச்சு? 4 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதா என்ன? அஜய், நேற்று நீ தானே சொன்ன உன்னோட இடத்துல யாருக்கும் நாட்டு துப்பாக்கி சுட தெரியாதுன்னு. ஆனால் எங்களுக்கு இப்போ தெரிய வந்துருச்சு என்னன்னா, இவங்க குறிப்பாத்து நல்லா சுடுவாங்கன்னு.
ஏய் எங்க எங்க வர்ற நில்றா. ஏய் ஏன் கிட்டிய வா போடா. எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜிதேன். ஜெகன் ஷூட் பண்ணதுனால உன்னோட டம்மி கை டேமேஜ் ஆயிடுச்சுல. இது நேத்து தானே நீ ரீப்ளேஸ் பண்ண. ரொம்ப விளையாடுனு வச்சுக்க, அந்த கையும் டம்மி கையா வைக்க வேண்டியது இருக்கும். போடா போடா அண்ணா. உங்களோட விளையாட்டு முடிஞ்சு போச்சா ஜாய்? நீ மலைக்காவோட நைட் விஷன் எக்யூப்மெண்ட்ஸ் திருடிட்ட. அப்புறம் இந்த கார்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு நிறைய திருட்டு வேலை பண்ணிருக்க. கிரைம் சீன்ல உங்க 4 பேரோட மொபைல் லொகேஷனும் கிடைச்சிருக்கு. இந்த கொலையையும் நீங்க தான் சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. ஆமாம் சார், இது எல்லாமே என்னால் தான் சார் நடந்துச்சு. இது எல்லாமே என்னோட மாஸ்டர் பிளான் தான் சார். சார், நான் ஷார்ட் டைமில் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இதில் தப்பு என்ன இருக்குது? அப்புறம் எப்போ எனக்கு நைட் விஷன் கேஜெட்டை பற்றி தெரிய வந்ததோ அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். இதுதான் இந்த விஷயம். அது ஓவர் நைட்டில் என்னை ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் ஆகிடும். ஆமாம் சார், எங்களுக்கு அவங்கள கொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் அவங்க இங்கே வேலைக்கு இடைஞ்சலானதும் நான் அவங்கள கொன்னுட்டேன். அப்புறம் சார், நான் சேஃப் செக்யூரிட்டி ஏஜென்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். ஆனால் இப்போலாம் வேஸ்ட்டு சார். என்னோட இந்த கையால் எந்த ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியும் எனக்கு வேலை போட்டு தரதில்லை சார். அப்போ தான் எனக்கு அஜய் கால் பண்ணி இந்த பிளானை பற்றி சொன்னான். அதுக்கப்புறம் நானும் உடனே ஓகே சொல்லிட்டேன் சார். பாடி கார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக தான், சமுதாயத்தோட சேஃப்டிக்காக. உன்னோட கை ஒரு வேலை இல்லைனா கூட அப்போ கூட நீ உன் டியூட்டியில் சின்சியராக இருந்திருக்கணும். கொள்ளைக்கும் மர்டர் பண்ண குற்றத்துக்கும் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். கூட்டிகிட்டு போங்க. வாங்க. வாடா. என்ன பார்க்குற? போ ஓடா. ரொம்ப தேங்க்ஸ் சார், மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. எனி டைம் ஆஃபீஸர்.